ஷேய் எப்பா முனியப்பன் சூரியன் முக்கால் சத்தியம் சாமி படை எல்லாமே கைலாசத்துலேருந்து துடிவாக நின்று பயங்கரமான அடி உழுது. ஆனால் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டே இருக்கான், விடிய விடிய ஆடிக்கொண்டே இருக்கான், விடிஞ்சா ஆடிக்கொண்டே இருக்கான். அப்போ அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? அப்போ களை எடுக்கணும். விடிய விடிய ஆடுதவனை களை எடுக்கணும், விடிஞ்ச விட்டு ஆடுதவனை களை எடுக்கணும். அப்போ இப்போ ஈரோ கொலையில் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கூடு மாதிரி போகிறான்னா நடு ரோட்டில் அடித்து அடியில் அப்படியே போடு மாட்ட போவான். இப்போ போவோம் ஆவலில் இருக்கான். அந்த மொட்டையும் பேப்பரில் ஆவல் ஆன்னு எந்திரிச்ச உடனே காலி ஆவலில் இருக்கான். அவன் பொண்டாட்டி மாதிரி புள்ள மாதிரி குடும்பத்தார் அதுக்கு மேலே நிற்கி எதுக்கே அந்த மொட்டையும் பேப்பர் சோக்காட்டமாக இருக்குது. பெண்ணு பெண்ணு வீட்டில் பார்த்தா ரொம்ப சோக்காட்டமாக இருக்குது. என்ன காரணம்? இந்த மொட்டையும் பேப்பரை 2ஆம் நம்பராக சம்பாத்தியம் பண்ணிவிட்டு வீட்டில் அவன் பொண்டாட்டி மாதிரி புள்ள மாதிரி காலை அவளும் ஏப்பா பொண்டாட்டி மாதிரிகளும் நிறையா சேர்த்து தூக்கி வச்சுக்கணும்னு நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப்பை போட்டு பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி அரசியல்வாதி கூத்தடிக்கிறோம் குடும்பம் பொண்டாட்டி மாதிரி ரோட்டு காட்டில் ஒரு காய்கறி வாங்கவோ ஒரு பலசர் கடையில் போய் வாங்கவோ நாய்க்குட்டி எப்படி தூக்கி மோளுது சுகத்தில் அந்த மாதிரி இவளும் மோள ஆரம்பிச்சிட்டாள். காலை ரெண்டே மேலே தூக்கி இப்போ ஜன ஓட்டு முத்திரை போட்டு நான் காலி பண்ணியாச்சு. அவன் வித்தோட்டமாக பார்க்கான், உட்காந்து ரசித்து பார்க்கான். எப்படி இது என்னப்பா கூத்தடிக்கவா? அரசியல்வாதி மைக்கை பிடிச்சி வாசித்து ஒரே அரசியல்வாதி வாசிக்கிறவனை பூரா அந்த நேரம் திரை லோகத்தில் விடுதவனை பூரா இராணுவ வானரப்பட தரப்பட விமானப்பட தூக்குவான். தூக்கி மாற்றா சொருவி கம்பியை பழுக்க வச்சு சொருவிட்டு போயிடுவான். ரெண்டாவது அரசியல்வாதியோட கணக்கு கொடுத்துருக்கேன். கேடுகட்ட கண்டார மானிட பிறகு விவசாயம் பண்ணி தின்னுட்டு போங்கடான்னு கொடுத்தா அரசியலாக பேசிக்கிட்டு இருக்கா. இல்லா உனக்கு நீ கணக்கு போட்டாச்சுடா புரியாடா. டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மேலே அரசியல்வாதி குழல் ஊதி கொட்டு மேலே வாசிக்கிறவனை செண்டை அல்வா மாதிரி தூக்கி கம்பியில் பழுக்க வச்சு முன்னுமா சூடு வைப்பாங்க. அரசியல்வாதி பேச்சு பேசக்கூடாது, அரசியல் கணக்கு உள்ளே வரக்கூடாது. இப்போ எல்லாம் தப்புக்கு தண்டனை உள்ளே ஏறி போய் நிற்கி தண்டனை கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்காரு நீதி அரசர் முக்கால் சத்தியம். பொத்தி போங்கடா, இல்லை கேடுகட்ட கண்டார் வழி மேலே பொத்தி போ. அரசியல் வாசிக்காத தமிழ்நாட்டில் வாசிக்கிட்டே இருக்கான், குழல் ஊதி கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கான். காவேரியில் போய் தண்ணி வாங்கினானா புளுத்தி வாங்கினானாலே ஒரு புளுத்தி இல்லைடா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீர் பாசனத்தை உள்ள கணக்கு இராணுவ வானரப்பட தன் தரையில் இருக்கிறவன் டக்குன்னு எங்கெங்கே தண்ணி இல்லையோ அந்த நேரம் அப்படி தான் கொடுப்பான் விவசாயத்துக்கு. நீ ஒன்றும் வாயை போட்டு உரிய வேண்டாம், வாயை போட்டு தேய்க்காத, கம்முன்னு பொத்தி போடா. தமிழ்நாட்டில் கேடுகட்ட கண்டார வலிமான கணக்கு அப்படி தான் வருவார். இராணுவ வானரப்பட வரல இல்லை டெல்லி அமர்நாத் மும்பையிலேருந்து வரையில் ஏரி குளங்களை பூரா அங்கங்கே சிட்டி கிராமத்துக்கு தண்ணி வேணுமா அந்த தண்ணி ஏறும். இப்போ இவனுக்கு பூரா கணக்கு முடிக்கணும் அரசியல்வாதியா. இவனுக்கு பூரா குளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அட்டாமட்டிக்கு இராணுவ வானரப்பட கையில் கொடுப்பான் கடவுள் ஈஸ்வரன் கொடுக்கையில். எல்லாம் ஏரி குளங்கள் பூரா கரெக்டாக அவன் எல்லாம் வச்சு தான் வருவான். எல்லாமே ஏரி குளங்கள் மூடி கிடந்தது போனதெல்லாம் தோண்டி எடுப்பாங்க. அப்படியே எம்எல்ஏ எம்பி மந்திரி கையெழுத்து போட்டால் பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் கையெழுத்து போட்ட கிராமாதிகாரி கையெழுத்து போட்ட விவோ தாசில்தார் கையெழுத்து போட்ட அப்படியே குண்டியில் அப்படியே கம்பியை பழுக்க வச்சு உள்ள சொருவிடுவாங்க. சொருவி தூக்கி எறிவான். வரும் கணக்கு வரும் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.